பொறுத்த வரைக்கும் 6.65 இன்ச் கொண்ட ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே தான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 1.5K பிளஸ் ரெசல்யூஷனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 9400 சிப்ஸ் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இதே சிப்ஸ் தான் Vivo X200 சீரிஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து கிக் பெஞ்ச் ஸ்கோர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். நம்ம முந்தைய வீடியோல பார்த்துட்டு தான் தெரியும். அது வந்து Snapdragon ஓவர்டேக் பண்ணல, அதோட கம்மியா தான் வந்துச்சு. Snapdragon 884 கம்மியா தான் வந்துச்சு தெரிஞ்சீங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து 16GB RAM வரைக்கும் ஹையஸ்டா இருக்க போகுது அப்படின்ற சொல்லிருக்காங்க. இதுல வந்து பேக்ல வந்து 50MP கேமரா கொடுக்க போறாங்க. அதுல மட்டும் இல்லாம ஃப்ரண்ட்ல வந்து 32MP கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம 5000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க. அத பவர் பண்ண 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்க போறாங்க அப்படின்ற சொல்லிட்டாங்க. இதுல வந்து என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது கேட்டீங்கன்னா iPhone சீரிஸ்ல 16 சீரிஸ்ல கொண்டு வந்த ஸ்லைடர் கேமராவுக்கு டெடிகேட் ஒரு பட்டன், மூணாவதா ஒரு பட்டன் கொண்டு வராங்க. அது வந்து டாப்ல இருக்கும். அதை வந்து நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ சோஷியல் மீடியா லீக் ஆயிடுச்சு. இந்த போன்ல முதல்ல ஆண்ட்ராய்டு பொறுத்தவரைக்கும் முதல்ல கேமராவுக்கான டெடிகேட் பட்டன் இப்போ இந்த 2024 இவங்க தான் கொண்டு வர போறாங்க. அதாவது நம்ம கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன் கஸ்டமைஸா வரும். ஆனா வந்து ஃபர்ஸ்ட் இப்போதைக்கு கேமராக்கான டெடிகேட் பட்டன் வரப்போகுது அப்படின்றது இவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. iPhone 16 சீரிஸ்ல எப்படி இருந்துச்சோ அதே போல தான் இவங்க